சென்னை ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆங்கிலம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் திருக்குறள் வெளியிடப்பட்டது. இந்த புத்தக வெளியீட்டு விழா குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் சார்பில் சென்னை ராஜ்பவனில் உள்ள தர்பார் அரங்கில் குறளின் குரல் விழா நடத்தப்பட்டது. விழாவிற்கு தலைமை தாங்கிய ஆளுநர் ரோசையா திருக்குறளின் ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு மொழி பதிப்புகளை வெளியிட்டார். ஐராவதம் மகாதேவன் எழுதிய ஆதித்தமிழ் கல்வெட்டுகள் பற்றிய ஆய்வு புத்தகத்தையும் அவர் வெளியிட்டார். 5 புத்தகங்களை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றிய அவர் தமிழில் பேசாததற்காக மன்னிப்பு கேட்டார். உலக புகழ்பெற்ற திருக்குறளை அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கும் இந்த முயற்சி பாராட்டுக்குரியது. தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், பஞ்சாபி, பிரெஞ்சு, அரபி, சீனம் உள்ளிட்ட 10 மொழிகளில் அந்தந்த மொழி புலமை வாய்ந்தவர்களால் திருக்குறள் வாசிக்கப்பட்டது. மணிப்புரி மொழியில் திருக்குறளை வாசித்து அனைவரது மனதையும் கவர்ந்தார் ஸ்வைவம் ரெமைடா தேவி. குரல் எண் 991 மிपुम खुदिमक्ता नरुकना चटपगा लोइना तबना थोंगना खंगबा हाइबगुना सिबु चेलबा मियोय अदुदी यामना लाइना पुण्य पंगबंगा मि हाइना अखंग आइसिना हाइनै. திருக்குறளை மொழிபெயர்த்தவர்களுக்கும் திருக்குறளை வாசித்தவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி ஆளுநர் ரோசையா சிறப்பித்தார். பல்வேறு மொழிகளில் திருக்குறளை கேட்பதற்கு பெருமையாகவும் இனிமையாகவும் உள்ளது. தேவேந்திரன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. தமிழகத்தில் நிலவி வரும் உரத்தட்டுப்பாட்டை போக்க குஜராத்தில் இருந்து 3074 மெட்ரிக் டன் உரம் சேலம் வந்தடைந்தது. விவசாய பணிகளுக்கு தேவையான உரம் கிடைப்பதில்லை என புகார் எழுந்த நிலையில் குஜராத் மாநிலத்தில் இருந்து 3074 டன் உரம் சேலம் வந்தடைந்தது. இதன் மூலம் ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் நிலவி வரும் உரத்தட்டுப்பாடு நீங்கும் எனவும் 2,01,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிர் சாகுபடி எட்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கையில் வேலை தேடி வந்த பொறியியல் பட்டதாரிகள் பணத்திற்காக கொலை செய்யும் அளவிற்கு துணிந்துள்ளனர். அதிர்ச்சி தரும் இந்த குற்றச்சம்பவம் குறித்த ஒரு செய்தி